நாங்கள் மலேசியா போயிருந்தோம். அப்போ மலேசியாவில் அவங்களுக்கு அம்மை வந்துருச்சு. அம்மா வந்துங்கிறது அங்கே போய் தான் தெரியும். ஒரே ஒரு நைட்டி மட்டும்தான் போட்டிருக்காங்க, அதுக்கு மேலே புருக்கா, அவ்வளோதான். ஏன்னா அந்த வேறு எந்த ட்ரெஸ்ஸும் போட முடியல. மருத்துவம் முதல் பொறியியல் வரை உங்கள் கனவுகளுக்கு சரியான முகவரி இந்திரா குரூப் ஆஃப் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். கால் 9841385858. Giriya's summer sale. Buy any AC and get free 2 nights, 3 days holiday package. ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். இப்போ நிறைய நட்புகள் உள்ள விரிசல் வந்துடும். நான் நிஷாவும் அப்படியே இருக்கும். எங்களுக்குள்ள இருக்கிற அந்த வேவ் லெங்த் வந்து அப்படியே இருக்கு. நம்ம அண்ணன், நம்ம தங்கச்சி அப்படிங்கிற அந்த எல்லாம் கைதட்ட சொல்லி பிச்சை எடுக்கணும். எனக்கு அப்படி கிடையாது, இப்படி காட்டினா போதும். திருச்சி வந்து இறங்கிட்டேன்டா கருவாயா அப்படின்னு போட்டாவ. இந்த கனெக்டிவிட்டி எந்த காலகட்டத்திலும் உடையாமல் இருக்கு. இப்போ சரத் தீனா அப்படி இருக்காங்களான்னு தெரியாது. மிகப்பெரிய ரைட்டர், மிகப்பெரிய திறமைசாலி. நாங்கெல்லாம் ஒரே செட்டு. ஜெய்பீம், ஆமாம், சாசி ஞானவே எனக்கு 1 இயர் சீனியர். நான் முத்துக்குமார் அண்ணன் எங்களுக்கு சீனியர். இப்போ நிறைய நட்புகள் உள்ள விரிசல் வந்துடும். இப்போ அதே மாதிரி இருப்பாங்களான்னு நம்ம சொல்ல முடியாது. இப்போ சரத் தீனா அப்படி இருக்காங்களான்னு தெரியாது. என்ன உங்களை சில பேர் நெருக்கமாக இருப்பாங்க. நவீன் சதீஷ் ஒரு பேர் போட்டாங்க, அவங்க அப்படி இருக்காங்களான்னு நமக்கு தெரியல. நான் அவங்களுக்குள்ளே எப்படி எவ்வளோ தூரம் அண்டர்ஸ்டாண்டிங். ஏன்னா சதீஷ்லாம் ரொம்ப திறமைசாலி, ரைட்டர், மிகப்பெரிய ரைட்டர், மிகப்பெரிய திறமைசாலி. அவனுக்கான எதிர்காலம் மிக பிரகாசமாக இருக்குது. அவன் வரும்போது மிக சிறப்பாக வருவான். அதில் எனக்கு எந்த டவுட்டும் இல்லை. அவனும் சரி, தீனாவும் சரி வருவான் வச்சுங்களேன். இப்போ அந்த மாதிரியான இதெல்லாம் இப்போ முல்லை கோதண்டம் அதே இதோடு இருக்காங்க. நான் நிஷாவும் அப்படியே இருக்கும். எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் நாங்கள் எங்களுக்குள்ளே இருக்கிற அந்த வேவ் லெங்த் வந்து அப்படியே இருக்குது. அது பெரிய விஷயம். ஏன்னா வந்து சில ஏற்றத்தாழ்வுகள், அவங்க மேலே போகிறாங்க கீழே வராங்க, அதெல்லாம் தாண்டி அண்ணன், நம்ம தங்கச்சி அப்படிங்கிற அந்த இது வந்து இருக்கும். நிஷாவுக்கு வந்து ஒரு டைம் கூட இது வந்தது இல்லையா? எது கூட வந்ததில்லை. ஓகே, அதை நாங்கள் செட்டரேட் பண்ணிடுவோம். என்ன அதாக இருந்தாலும் சரி விடுமா அப்படின்னு போயிடும். இன்னொன்று எந்த காலகட்டத்துலையுமே அது வந்ததில்லை. ஓகே, ஏன் அதை சொல்கிறேன்னா, நிஷாவுக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்கிறேன். நிஷாவுக்கு வந்து ஒரு தடவை ஈரோடு மகேஷ் அண்ணன் ஒரு புகாமை அரேஞ்ச் பண்ணி நாங்கள் மலேசியா போயிருந்தோம். சரி, அப்போ மலேசியாவில் அவங்களுக்கு அம்மை வந்துடுச்சு. நிஷாவுக்கு அம்மா வந்துடுச்சு. அம்மா வந்துங்கிறது அங்கே போய் தான் தெரியும் எங்களுக்கு. ஓகே, நாங்கள் ஒரு டாக்டரை பார்த்தோம். டாக்டர் என்ன சொன்னார், எவ்வளோ சீக்கிரம் இவங்களை அனுப்ப முடியுமோ அனுப்பிடுங்க. ஏன்னா 40 நாள் கம்யூனில் வச்சுருவான். அதுக்கப்புறம் நீங்கள் எல்லாம் போனாலும் இவங்க வர முடியாது. அதெல்லாம் கிளியர் ஆனால் தான் ஃப்ளைட்டே ஏற்றுவான் அப்படின்னு சொல்லிட்டேன். ஃபஸ்ட்டு ஷோ பினாங்கில் அவளுக்கு மட்டும் தனி ஒரு வண்டி அரேஞ்ச் பண்ணி அவள் மட்டும் தனியாக வந்து பேசிட்டு தனியாக போயிட்டான். என்றைக்கும் இல்லாமல் அன்னைக்கு வேறு லெவல் பர்ஃபார்மன்ஸ். ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5000 பேர் இருக்காங்க, கையெழுத்து வாங்குறது நிற்கிறாங்க. நிஷாவை தேடுறாங்க, நிஷா இல்லை. யாருக்கும் எதுவும் தெரியாது. வேறு வழி இல்லாமல் நிஷா வந்து இது மாதிரி போயிட்டாங்கன்னு சொன்னால் அவங்க ஒத்துக்க மாட்டான். அப்புறம் அவர் மைக்கை பிடிச்சி இது அனௌன்ஸ் பண்ணிட்டார், இந்த மாதிரி ஆயிடுச்சு, அதனால் சொல்லிட்டா. ஓகே, வேறு வழி இல்லை. ஏன்னா அவங்க கேட்குறாங்க, அவங்க நம்ப மாட்டாங்க. இவ்வளோ நல்லா பர்ஃபார்ம் பண்ணாங்க, நீங்கள் நிஷாவை மறைக்கிறீங்க அப்படின்னு. ஏன்னா நிஷாவோட அதுக்காக தான் நான் டிக்கெட்டை வாங்கினேன். மலேசியா மக்கள் அன்பு பயங்கரமாக. அப்போ ஒன்றும் சொல்ல முடியல. அப்போ என்ன திரும்பி போயிட்டேன். இப்போ பினாங்கிலேருந்து எல்லாருமே ரோடில் ட்ராவல் பண்ணிட்டாங்க கேஎலுக்கு. நான் நிஷாவை மட்டும் இருக்கோம். சரி, நிஷாவை மட்டும் இருக்கும். நான் அந்த ரூமில் இருக்கேன், நிஷா ஏற்ற ரூமில் இருக்கான். ஒரே ஒரு நைட்டி மட்டும்தான் போட்டிருக்கான், அதுக்கு மேலே புருக்கா, அவ்வளோதான். ஏன்னா அந்த வேறு எந்த ட்ரெஸ்ஸும் போட முடியல. ஒரு அளவுக்கு ஃபுல்லாக இதாகிடுச்சு. இப்போ இதெல்லாம் கட்டி உடனே மகேஷ் ஒரு ஏற்பாடு பண்ணி அங்கேருந்து ஃப்ளைட்டு போட்டு கேஎல்லேருந்து நாங்கள் ஒரு தனி ஹோட்டலில் தங்கி விடிய காலம் 3:30 மணிக்கு அந்த பொண்ணை ஏற்றி அனுப்புகிற வரைக்கும் அவர் தூங்கவே இல்லை. மகேஷ் தூங்கவே இல்லை. ஏன் இதை சொல்கிறேன்னா, த ரெஸ்பான்சிபிலிட்டி. நம்மளை நம்பி வந்திருக்காங்க, நம்ம கரெக்டாக அனுப்பணுன்ட்டு கரெக்டாக அவங்கள பேக் பண்ணி அனுப்புகிற வரைக்கும். அவன் முன்னாடி போய் நான் எமிக்ரேஷனை தாண்டுற வரைக்கும் இங்கேயே நில்றா, ஒரு வேளை பிடிச்சிட்டான்னா திருப்பி அனுப்பிடுவான் அப்படின்னு நான் எமிக்ரேஷனை தாண்டி அவன் ஃப்ளைட்டுக்குள்ளே உட்காந்து நான் ஏறிட்டேன்டா அப்படின்னு சொல்கிற வரைக்கும், அதுக்கப்புறம் திருச்சி வந்து இறங்குற வரைக்கும் நாங்கள் அவளை ஃபாலோ பண்ணோம். ஓகே, திருச்சி வந்து இறங்கிட்டேன்டா கருவாயா அப்படின்னு போட்டாவ. நீங்கள் இங்கே தான் இருக்கீங்களா? நீங்கள் மலேசியா? நான் மலேசியாவில் இருக்கேன்.
அவ சென்னைக்கு வர்றா. ஓகே. நான் திருச்சிக்கு ஆனா, வரேன். மகேஷனுக்கு சென்னையில தான் இருந்தாரா? இல்ல இல்ல அவரும் அவரும் என் கூட தான் ஓகே ஓகே ஓகே. என் கூட தான் இருக்காரு. முல்லை கோதண்டம் எல்லாருமே எங்க கூட தான் இருக்காங்க. ஏன் இதை சொல்றேன்னா, ஒருத்தங்க நம்ம கூப்பிட்டோம், ஆனா அவங்கள பாதியில் இப்படி ஆயிருச்சு அப்படின்லாம் இல்லாமல் அவங்கள கரெக்டாக பேக் பண்ணி அனுப்புனது மகேஷுக்கும் அந்த பெருமை இருக்குது. அதே மாதிரி நிஷா அன்னைக்கு ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணிவிட்டு இங்கே வந்து திரும்ப மறுபடியும் நாங்கள் ஒரே ஃபேமிலியாக இருக்கோம்ல. ஓகே ஓகே. இப்போ கூட சமீபத்தில் மகேஷ் அண்ணனுடைய ஒரு ஃபங்க்ஷனுக்கு நாங்கள் 2 பேரும் போயிருந்தோம். சரி. ஏன் இதை சொல்கிறேன்னா, இந்த கனெக்டிவிட்டி எந்த காலகட்டத்திலும் உடையாமல் இருக்குது. அது இப்போ பார்க்குறது ரேருங்க, ரொம்ப ரேரு. சொல்லுங்க இதை சொல்லிட்டு இருக்கீங்க. இந்த கனெக்டிவிட்டி வந்து உடையாமல் இருக்கிறது பெரிய விஷயம். அதுக்கு என்ன காரணம்னா, ஒருத்தர் மேலே ஒருத்தர் வச்சுருக்கிற அன்பும் கரிசனமும் தான், வேறு ஒன்றும் இல்லை. சரி ஓகே, எந்த ஃபங்க்ஷன்னாலும் அவளும் வருவாள், நாங்களும் அது என்ன அவங்க வீட்டில் எந்த ஃபங்க்ஷன்னாலும் நாங்களும். அது வாங்க அப்படின்னு சொன்னால் என்ன ஏதுன்னு கேட்காம போயிடும். ஆமாம் ஆமாம், அவ்வளோதான். அது எந்த நிகழ்வாக இருந்தாலும் சரி. இல்லை, எப்படி ஈரோடு மகேஷ் கூட இவ்வளோ க்ளோஸ்? ஏன்னா அவருக்கு ஒருத்தர் பிடிச்சி போச்சு அப்படின்னா அது நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய விஷயங்கள் அவங்க எங்கே கூப்பிட்டாலும் சரி அன்பாக போயிட்டு அதை என்ன சொல்கிறாங்களோ அது பண்ணிட்டு வர ஒரு பர்சன் ஈரோடு மகேஷ். அவர்களே ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி மகேஷ் எனக்கு தெரியும். ஓகே. கிட்டத்தட்ட 20 வருஷம் மேலே தெரியும். நாங்கள் படிக்கிற காலத்துலேயே, நாங்கள் பேச்சு போட்டி காலத்தில் மகேஷை தெரியும். சரி. இன்னும் சொல்லப்போனால் கரெக்டாக 99, ஆமாம் 99லே தெரியும் மகேஷ் எனக்கு. அவர் பிஷப் பேப்பரில் படித்தார். ஓகே. பிஷப் பேப்பரில் படிக்கும்போது நான் நியூ காலேஜில் படித்தேன். நியூ காலேஜில் படிக்கும்போதே எனக்கு தெரியும். நாங்கள் போட்டிகள் நிறைய சந்திச்சிருக்கோம். நான் 1 இயர் சீனியர் அவருக்கு. என் கூட 1 இயர் சீனியர் யாருன்னா தாசே ஞானவேல். ஓ, என்ன சொல்கிறீங்க? ஜெய்பீம். ஆமாம், தாசே ஞானவேல் எனக்கு 1 இயர் சீனியர். வேட்டையன். நாங்கள்லாம் ஒரே செட்டு. தாசே ஞானவேல் நாங்கள் ஒரே செட்டு. ஓகே. நாங்கள் என் ஒய்ஃபு தாசே ஞானவேல் எல்லாருமே ஒரேதாக பேச்சு போட்டி காலத்தில் இருந்தவங்க. சரி சரி. அவர் வந்து ஆனந்த விடனில் போகும்போது நான் நக்கீரனுக்கு போனேன். ஓகே. நான் நக்கீரனில் வேலை பார்த்தேன். இது யாருக்குமே தெரியாது நீங்கள் சொல்கிறது. அதான் சொல்கிறேன். அவர் ஆனந்த விடனில் இருந்தார், நான் இப்போ நக்கீரனில் இருந்தேன். அதுக்கப்புறம் சரின்னு சொல்லி அதுலேருந்து வெளில வந்து தான் நான் பேராசிரியர் அந்த பணிக்கு தான் போகணுன்னு ஒரு ஆசை இருந்தாலும் நான் அப்படி போயிட்டேன். அவர் திரைப்பட இந்த இதுக்கு வந்துட்டார். அதுக்கப்புறம் தான் அவர் சொல்லத்தான் நினைக்கிறேன்னு ஒரு தொடர் அவன் தொடர்கதையா? சொல்லத்தான் நினைக்கிறேங்க வந்து பிரகாஷ் ராஜோட இது. பிரகாஷ் ராஜ் பேசுனதை எழுதுனது ஞானவேல் தான். ஓ. அவர்கிட்ட பேசி எழுதுனது ஞானவேல் தான். அதே மாதிரி வந்துட்டாங்கயாங்கிறது ராஜமுருகன் எழுதினாப்புல. ஓகே. அப்போ ராஜமுருகன் வந்து ஜோக்கர் ராஜமுருகன். ஆமாம். அவரும் வந்து நல்ல நண்பர் ஜிப்சி எல்லாம் எழுதினவர். அவரும் அவங்கெல்லாம் நண்பர்கள். அப்படி வளர்ந்தது தான். ஒவ்வொருத்தரும் ஒரு இலக்கிய காலகட்டம். ஓகே. நான் முத்துக்குமார் அண்ணா எங்களுக்கு சீனியர். அவர் வந்து பச்சையப்பன்லேருந்து ஒரு தமிழ் வணக்கம் அப்படின்னு எங்களுக்கு வந்து ப்ரைஸ்லாம் கொடுத்தாரு. நான் முத்துக்குமார் அண்ணா. ஓகே. எல்லாமே அப்படி இருந்தவங்க தான், அப்படி வளர்ந்தவங்க தான். ஒரு இடத்துல இருந்தா வேற இன்ட்ரெஸ்ட், வெவ்வேறு இன்ட்ரெஸ்டோட அப்படி போயிட்டாங்க. அழகா இருக்கு எனக்கு கேட்கறதுக்கு. ஓகே. அண்டு இந்த நட்புண்ணே, இப்போ நீங்கள் சொன்ன இந்த நட்பு அப்படியே தொடரணும். எதுவுமே ஆகாது, எதுவுமே ஆகக்கூடாது. ஸோ திருஷ்டி எல்லாம் கிடைச்சிட்டு அது போகிற மாதிரி தான். ஸோ நேரத்திற்கு நன்றிண்ணே. ரொம்ப விஷயங்கள் அன்பா பகிர்ந்து. என்னுடைய ஆனுவல் டே யூஜியில் நான் தான் எங்கள் வாத்தியார் சொன்னார், ஏதாவது எழுதுடா ஃபேர்வெல் டே பிரிவு ஏதாவது எழுது அப்படின்ட்டு போயிட்டாரு. நான் எழுதியிருந்தேன், நட்பை உயிர் என்று சொல்லுவார்கள், எனக்கு கோபம் வரும், ஏனெனில் உயிர் கூட போய்விடும் அப்படின்னு எழுதியிருந்தேன். உயிர் கூட போயிடும், நண்பன் போக மாட்டான் அப்படின்னு எழுதியிருந்தேன். ஏய் உனக்கு நல்லா எழுத வருதுடா அப்படின்னு வாத்தியார். ஏன் சொல்கிறேன்னா அவங்களுடைய அரவணைப்பு தான். இப்போ நம்ம ஒன்று எழுதுகிறோம்னு வச்சுங்களேன். நான் ஒரு தடவை எழுதியிருந்தேன், அந்த பார்வையற்ற சகோதரன் புல்லாங்குழல் வாசிக்கிற போது எல்லோரும் அவன் கண்ணையே பார்த்தார்கள், நான் கண்ணனையே பார்த்தேன். யாராவது ஒருத்தர் பாராட்டும் போது தான் இன்னொரு விஷயம் வரும். பாராட்டலைன்னு வச்சுங்களேன், அப்போ அந்த சின்ன சின்ன பாராட்டுக்களை டீச்சர்ஸ் வந்து நம்ம ஆரம்பிக்கிறோம். அவர் வந்து எங்கள் டீச்சர் தான் எனக்கு முதல் சப்போர்ட்டே. அவர் வந்து ஒரு செக் வரும்போது அப்படி பிரித்து எடுத்துட்டு இருந்தார். வெளியே வரல, நான் ஐயா நீங்கள் தான் செக் எடுத்து சொன்னல. அவர் என்னை திட்டாம ரசிச்சாரு. டேய் அதுவே கிழிஞ்சிடக்கூடாது, நான் பொறுமையாக எடுத்துக்கிட்டு இருக்கேன், செக் எடுத்து இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து அவங்க பாராட்ட தான் அடுத்த விஷயம் வந்துச்சு. நீங்கள் ஒரு தடவை க்ளோஸ் பண்ண வந்துட்டீங்க, நம்ம இதோட அதை நிறைவு செய்கிறோம். எஸ்ண்ணே, தேங்க்யூ ஸோ மச்ண்ணே, நன்றி, ரொம்ப மகிழ்ச்சி. அண்டு சொன்ன மாதிரி வீட்டில் சந்திப்போம், நீங்கள் வாங்க, பெரிய சந்திப்பு, ரொம்ப மகிழ்ச்சி. எல்லாரும் வாங்க ஒரு முறை
நாங்களும் அவளோடு உங்களை எதிர்பார்க்குறோம். நன்றி. தேங்க்யூ. மருத்துவம் முதல் பொறியியல் வரை உங்கள் கனவுகளுக்கு சரியான முகவரி இந்திரா குரூப் ஆஃப் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். கால் 9841385858. Giriya's summer sale. Buy any AC and get free 2 nights, 3 days holiday package. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய்.